பஞ்சபூத ஸ்தலங்கள் என்பவை இயற்கை அன்னையின் 5 அடிப்படை கூறுகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவற்றை சிவபெருமான் வெளிப்படுத்துவதாக நம்பப்படும் 5 சிறப்புமிக்க கோயில்களாகும். இந்த ஸ்தலங்கள் தென் இந்தியாவில் அமைந்துள்ளன. அவற்றில் 4 தமிழ்நாட்டிலும் 1 ஆந்திர பிரதேசத்திலும் உள்ளன. அந்த 5 பஞ்சபூத ஸ்தலங்கள்: நிலம், பிருத்வி. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் நிலத்தை குறிக்கிறது. இங்குள்ள லிங்கம் மண்ணால் ஆனது, எனவே அதற்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அம்பிகை பார்வதி தேவியார் மணலால் லிங்கம் அமைத்து சிவபெருமானை வழிபட்ட தலம் இது என புராணங்கள் கூறுகின்றன. நீர், அப்பு. திருச்சியில் உள்ள திருவானைக்காவலில் அமைந்துள்ள ஜம்பகேசுவரர் கோவில் நீரை குறிக்கிறது. இங்குள்ள மூலவர் லிங்கம் எப்போதும் நீருக்குள் மூழ்கியிருக்கும். இது நீரின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. நெருப்பு, அக்னி. திருவண்ணாமலையில் உள்ள அருணாசலேஸ்வரர் கோவில் நெருப்பை குறிக்கிறது. இங்கு சிவபெருமான் அக்னி பிழம்பாக காட்சியளித்ததாக நம்பப்படுகிறது. மலையே லிங்கத்தின் வடிவம் என இத்தலத்தில் கருதப்படுவதால் இது நெருப்பு லிங்கம் என அழைக்கப்படுகிறது. காற்று, வாயு. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீகாளஹஸ்தியில் அமைந்துள்ள காளஹஸ்தீஸ்வரர் கோவில் காற்றை குறிக்கிறது. இக்கோவிலில் உள்ள தீபத்தின் சுடர் காற்று அடித்தாலும் அசையாமல் இருப்பது, இது வாயு ஸ்தலம் என்பதை உணர்த்துகிறது. ஆகாயம், ஆகாயம். சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜர் கோவில் ஆகாயத்தை குறிக்கிறது. இக்கோவில் ஆகாய லிங்கத்திற்குரியது. இங்கு நடராஜரின் நடன கோலம் 5 உணர்த்துவதாக கூறப்படுகிறது. இந்த ஸ்தலங்கள் இயற்கையின் கூறுகளுக்கும் மனித வாழ்வுக்கும் இடையிலான பிணைப்பை உணர்த்துவதாக ஆன்மீக நம்பிக்கை உள்ளது.